கரண்ட் சுச்சுவேஷன் எல்லோரும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு இந்த படம். அவ்வளோ ஹோல்சமான ஒரு படம், எல்லோரும் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அண்ட் நல்லா அங்கங்கே காமெடிஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்மளோட ரியல் லைஃப்பில் எது நடக்குதோ அது அப்படியே ஒரு மூவியாக எடுத்திருக்காங்க. சித்தார்த்துக்கு நல்லாவே இந்த படம் ஒர்க் ஆனிச்சு. 3 BHK மூவி வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக டச் பேஸ்டாக இருக்குது. அதாவது கரண்ட் சுச்சுவேஷன் எல்லோரும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சித்தார்த், சரத்குமார் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபைன் தான், பார்க்க வேண்டிய படம் தான். கரண்ட் சுச்சுவேஷனுக்காக பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக ஒரு எமோஷ்னலான ஒரு படம் தான். 10க்கு ஒரு 8 தரலாங்க. இல்லை லேகெல்லாம் எதுவும் இல்லை. 3 BHK படம் பார்த்தோம் நாங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம், நல்லா இருக்குது. அது வந்து ஒரு இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் நிறைய ஃபீல் குட் படம் வந்திருக்கு. அந்த லைனில் இதுவும் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து கொண்டாட வேண்டிய ஒரு படம். அதான் அந்த வீடுங்கிற சப்ஜெக்டை ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சித்தார்த்து பின்னிட்டார். எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம், நிறைய டைலாக்ஸ் இருக்குது. இப்போ வர படங்களில் வந்து கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்குற மாதிரி எனக்கு இந்த மாதிரி படம் ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்தேன். நான் இது இன்னும் 2-3 தடவை கூட பார்ப்பேன். அந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு வந்து அதாவது ஸ்ட்ரகிளும் இருக்கும், அப்புறம் ஒரு ரைஸ் கண்டிப்பாக இருக்குங்கிறது தெரியும் கதையில். அந்த சுவாரஸ்யமாக எதுவும் ரொம்ப பெருசாக இல்லாமல் எனக்கு சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கதை. வீட்டுக்கு மனசு ரொம்ப ஒரு கதையாக எதிர்பார்த்தேன், அதே தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு இந்த படம். அவ்வளோ ஹோல்சமான ஒரு படம், எல்லோரும் பார்க்கலாம். 3 BHKண்ணா எப்படி இருக்கு படம்? சூப்பராக இருக்குது, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அதேமாரி வந்து எப்படி சொன்னால், இப்போ பசங்க எல்லாருமே +2 முடிச்சுட்டு எந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்கள்ல. இப்போ பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ இந்த கோர்ஸ் எடுத்து படி, ஃப்யூச்சர்ஸ் நல்லாயிருக்கும்னு. பசங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து படித்தா பசங்க லைஃப் நல்லாயிருக்குண்ணா. இப்போ எல்லோரும் சொல்கிறதும் மற்றவங்க ஃபேமிலியில் எல்லாருமே சொல்லுவாங்க, சொந்த காலத்துலேருந்து இந்த கோர்ஸ் எடுத்து படி, உனக்கு நல்லாயிருக்கும், பிரைட் ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து படித்தா நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கலாம். அதேமாரி தான் இந்த ஸ்டோரிலையும் சொல்லியிருக்காங்க, படத்துலேயும் சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து அவன் எப்படி கஷ்டப்பட்டு வரான்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ எல்லார் லைஃப்லேயும் அதான் நடக்குது, நிஜ லைஃப்பில் நடக்குது, அப்படியே ஃபிலிமில் காமிச்சிருக்காங்க. அது வரையும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பற்றி படம் இருக்குது அண்ணா, ஒரு வீடு கட்டுறதை பற்றி படம் இருக்குது. அது எந்த அளவுக்கு காட்டியிருக்காங்க? எந்த அளவுக்கு காட்டியிருக்காங்கன்னா, அதான் லோன் போட்டால் என்ன ப்ராப்ளம் வரும். இப்போ காசுக்கோசரம் இப்போ வந்து இப்போ 2 வருஷம் தள்ளி போனால் அந்த ஃப்ளாட் ரேட்டே அதிகமாகுதுல்ல, அந்த மாதிரி கஷ்டம் அனுபவப்பட்டிருக்காங்க அந்த ஃபேமிலி ஸ்டோரியில். அதேமாதிரி வந்து அப்போ நினச்சோன்னா அப்பயே வாங்கிடணும் அந்த வீட்டு ஃப்ளாட்டை, இல்லைனா தள்ளி போச்சுன்னா காசு எப்படி போகும்னு தெரில. இப்போ இருக்க விலைவாசிக்கு அப்படியே ஏறின்னு போகாமல் காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குண்ணா படம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். என்ன படத்துக்கு போயிட்டு வந்தீங்க? 3 BHK போயிட்டு வந்தேன். படம் ஃபுல்லாக எங்கேயும் லேக்லாம் இல்லை, போர்லாம் அடிக்கல. அந்த 2.5 மணி நேரம் ஃபுல்லாக நல்லா போச்சு. இந்த காமெடி சீன்ஸு, எமோஷன் சீன்ஸ்லாம் ஃபுல்லாக ரியல் லைஃப்பில் பண்ணுற மாதிரி ரொம்ப ஓவராக இல்லாமல் நேச்சுரலாக இருந்தது. படம் ஃபுல்லாக ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஜாலியாக தான் போச்சு, எங்கேயும் லேக்லாம் எதுவும் ஆகலை. நல்ல படம் தான். மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் அந்தளவுக்கு இல்லை. அதான் சுத்த பிஜிஎம்லாம் அந்த சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அது பிஜிஎம் வந்து சீன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுச்சு. அந்த பார்க்க கிடச்சா நல்லா இருந்தது அந்த படம் ஃபுல்லாக. மூவி உண்மையிலே நல்லா இருக்குது ப்ரோ. இது வந்து ஃபேமிலியோட எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு மூவி இது. அண்ட் நல்லா அங்கங்கே காமெடிஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்மளோட ரியல் லைஃப்பில் எது நடக்குதோ அது அப்படியே ஒரு மூவியாக எடுத்திருக்காங்க. ஒரு பர்சன் வந்து தன்னோட பர்த்லேருந்து அவருடைய 45 இயர்ஸ் 50 இயர்ஸ் வர ஒரு அது என்ன வந்து நம்ம லைஃப்பில் நம்ம எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அது அப்படியே மூவியில் எடுத்திருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக 3 BHK நல்ல படம், சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த வருஷத்தில் நிறைய ஃபீல் குட் மூவி வந்துச்சு. அந்த வருஷத்தில் இதுவும் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. அதில் ஃப்ரெண்ட் சதீஷ்னு ஒரு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கான். அவனும் சூப்பராக நடிச்சிருந்தான். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போதே. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி அவங்க வீட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணி வாங்குறதுங்கிற அந்த 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 கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்பா தோத்தாலும் பையன் ஜெயிச்சிடணுங்கிற அந்த கான்செப்ட் வச்சு கொண்டு போனால் நல்லா சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. காம்போ சூப்பராக இருந்துச்சு 2 பேருமே. அவர் ரொம்ப சரத்குமார் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவங்க அப்பா வந்து
அப்பானா சரத்குமாராக தெரியல, அப்பாவா இப்போ ஒவ்வொருத்த வீட்டில் அவங்க அப்பாவாக இருப்பாங்களே அந்த மாதிரி அப்பாவாக தான் தெரிஞ்சார். அதே மாதிரி சித்தார்த் வந்து உண்மையுமே நல்ல கேரக்டரைஸ் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும், அப்புறம் காலேஜ் டேஸாக இருக்கட்டும், அப்புறம் ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், நம்ம ஏன் வேலைக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம்னு தெரியாமலாம் சில பேர் வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக போகும்போது அந்த வீடு அப்பா சென்டிமெண்ட்டு எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அது கனெக்ட் ஆகிற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக எல்லா தேட்டரில் பார்க்கலாம். நல்ல படம், ஃபேமிலியோடு பார்க்குற படம். அதான் சொல்கிறல, எல்லாருமே நம்ம இப்போ பக்கத்து வீட்டில் நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிது. நம்மளே அந்த ஸ்க்ரீனில் இருந்து அப்படியே பக்கத்தில் பார்த்த மாதிரி தான், ஒரு படமாக பார்க்குற மாதிரி இல்லாமல் நம்மளே அந்த சுச்சுவேஷனே நம்மளே இருந்து பக்கத்தில் நடக்கிற மாதிரி எல்லாமே பார்க்குற மாதிரி அந்தளவுக்கு நல்லா ஃபீல் குட்டாக எடுத்திருந்தாங்க.